வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னா, நிறைய பேர் இது ஏற்றுக்குவாங்க, நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேளுங்க. என்ன நான் சொல்ல போகிறேங்கிறது முதல்ல புரிஞ்சுங்க. இந்த போய் குறி கேட்குறது, அருள் வாக்கு சொல்கிறாங்க. அங்கே போய் நம்ம இது பண்ணுறது, நம்ம பல கஷ்டம், துன்பம், துயரம், கடன், இப்படி எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்கள போய் நாடுறோம். நிச்சயமாக அவங்களால ஒன்றும் இது பண்ண முடியாதுங்க. ஒரு மனித உடலே ஒரு அழுக்கு பிடிச்ச உடல். ஒரு நாளைக்கு பல்லு விளக்கணும்னு அடுத்த நாள் பக்கத்தில் நின்று யாராவது பேச முடியுமா? குளிக்கலைன்னா யாராவது பக்கத்தில் நிற்க முடியுமா? வயிற்றில் எவ்வளோ மலம், நல்லா யோசிச்சு பாருங்கள். உடம்பு பூரா அழுக்கு. இந்த அழுக்கில் அது இல்லாமல் அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை குழி பறிக்கிறது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, பொய், வாயை திறந்தா பொய், இந்த மாதிரி சொல்கிறவங்க வாயில் இருந்து எப்படிங்க சாமி உங்கள் மேலே இறங்கி நீ அவங்களுக்கு குறி சொல்லி என்னை வச்சு நீ சம்பாரிச்சு போட்டு சொல்லுமா சாமி. இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு ட்ரிப்பு எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அப்போ பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். சேலத்துக்கு ஒரு ட்ரிப்பு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு இங்கே வந்துட்டோம். நானே எங்கள் சம்சாரம் இருக்கிறப்ப வாழப்பாடியில் ஒருத்தர் குறி சொல்கிறாரு. அங்கே போய் கேட்குறாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் நம்பிக்கையே வராதுங்க. இல்லை, சரி, இவங்களாம் வற்புறுத்தல்னால போய் அங்கே போய் உட்காந்தோம். ஒரு 10 பேர் ஏற்கனவே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக இருக்காங்க. மத்தியானம் சாயந்தரம் 3 மணி ஆகிப்போச்சு. உட்காந்துட்டு இருக்கோம். அவங்களே வெளியில் எலுமிச்சம்பழம் கடை, கற்பூரங்கள் பழம், அவங்களே கடையெல்லாம் வச்சுருக்காங்க. மாலை கடை எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களே வச்சுக்கிட்டாங்க. வச்சு உட்காந்துக்கிட்டார். அவர் உட்காந்து அப்படியே மூஞ்சி நல்லா ஒத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படி இதை போட்டு அப்படியே கண்ணை அப்படி மூடுறது பெரிய முனிவர் மாதிரி அப்படி சீன் போட்டார். போட்டு உட்காந்து என்ன அவங்க கஷ்டம் சொல்லுங்கல்ல. இல்லை, பையனுக்கு தொழிலெலாம் கொஞ்சம் நல்லா இதாக வரணுங்க. அதனால தான் அவனுக்கு அவனை பற்றி பார்க்கணும். தொழில் இப்போ கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்கும். தொழிலெலாம் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கும். அடுத்து இப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 3 வாரம் போச்சுன்னு வச்சுங்க, தொழில் ஓஹோன்னு வரும். நீங்கள் அந்த கோயிலில் போய் ஒரு இது பண்ணுங்கன்னாங்க. சரிங்க அப்படின்னா. அப்புறம் குழந்தைங்க அப்படின்னு நான் வேணும்னே நான் கேட்டேன். எங்கள் வீட்டுக்கு இப்படி பார்த்தேன் அப்படின்னா, அவர் ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்குமே அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னேன் நான். அந்த குழந்தைங்களுக்கு படிப்பெல்லாம் சுமாராக தான் இருக்கும். இன்னொரு குழந்தைக்கு கூட அவருக்கு இது இருக்குது, ஆனால் அது பிறக்காது அப்படின்னு சொன்னார். ஓஹோ, சரிங்க. வேறு என்ன கேட்குறீங்க? நாங்கள் இல்லை, வேறு ஒன்றும் கேட்கலீங்க அப்படின்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். பாத்தியாடி, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்கா. நம்ம பொண்ணு பார்க்குறதும் அவர் வாயில் சொல்லுவாருன்னு தான் நம்ம பார்த்தோம். சொல்லலை. பார்த்துக்கிட்டு இவங்களே கடையை வச்சுக்கிறாங்க. மாலை ஒன்று வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டு வாங்குறாங்க. ஒரு மாலையை போய் போட்டோம்னா அந்த மாலை கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் அந்த கடைக்கே வந்துடுது. அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. கடவுள்கிட்ட நேராக போய் சரணாகதி எடுத்துருங்க. அவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். இதுதான் இன்றைக்கி தினம் ஒரு தகவல். பாய். என்னாச்சு?